மயங்கி போயினே, என் புள்ளை எங்கேன்னு தேடும்போது ஒரு ஓலை கிடக்குது. அந்த ஓலையை எடுத்து பார்த்தார். பட்டினத்து அடிகளே, காதருந்து போன ஊசியும் கூட கடைசி வழிக்கு வராதப்பா. இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தை இடி வந்து விழுந்த மாதிரி பட்டண சுவாமிக்கு அப்படியே வந்து விழுந்தது. ஐயோ, இத்தனை நாளாக காசு பணம் பதவி புகழுக்கு அழைஞ்சனே, இனிமேல் உன் திருவடியை தவிர இருக்கும் இடம் தேடி என் பசிக்க அன்னம் உருக்கமோடு கொண்டு வந்தால் உண்பேன், பெருக்க அழைத்தாலும் போகேன், என் தேகம் இழைத்தாலும் போகேன், சிவனே இனின்னு சொன்னார். அப்பேற்பட்ட சாமி அடுத்த நாள் போய் ஒரு 4 கால் மண்டலத்தில் உட்கார்றாரு. பஞ்சாயத்து போகுது. இந்த ஊருக்கே நாட்டாம, சோழருக்கே கடன் கொடுத்தவன், ராஜாவுக்கே கடன் கொடு பட்டண சாமி இப்படி கௌபீனம் உடம்பெல்லாம் திருநீர் ருத்ராட்ச மாலை திருவோடு எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. இது நியாயமா? நமக்கு ஜாதிக்கே அவமானமாச்சேன்னு செட்டிமார்கள்லாம் போய் நிற்கிறாங்க. ராஜா வர்றான், நானே சொல்கிறேன் அப்படின்னு கஜ ரஜ ஜுகத்தோடு வர்றார். அப்படியே குதிரைப்படையோடு வர்றார் ராஜா. யார்? சோழ ராஜா வர்றார். இவர் அப்படியே உட்காந்துருக்கிறார். எங்கள் உடம்பெல்லாம் திருநீர் பூசி கால் மேலே காலை போட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே ஏகாந்தமாக சிவபெருமானை பார்த்து, பெருமானே. இப்போ அங்கேருந்து வந்தார். யார்? ராஜா. சுவாமி, நேற்று வரைக்கும் இவர் அவர்கிட்ட போய் இப்படி நின்னார் ராஜா. இப்போ ராஜா என்ன பண்ணுறார்? இந்த ஆள்கிட்ட வந்து, சுவாமி, உங்கள் வீட்டில் அழகான மனைவி, சொத்து சுகம், மாடு மனை இதெல்லாம் இருக்க, இதெல்லாம் விட்டுவிட்டு சாமியார் ஆயிட்டீங்களே, துறவியானா என்ன சுகம்னு கேட்டார். என்னையா சுகம்? என்ன சுகம் கேட்டார். நேற்று வரைக்கும் நான் உனக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த நாட்டை ஆளுகிற ராஜா உனக்கு நான் கைகட்டி நின்ன. இன்னைக்கு பார்த்தியா, நீ நிற்க நான் அமர்ந்து கொண்டே இருக்கிறேனே, இதுதாண்டா நான் கண்ட சுகம் என்று சொன்னார். துறவிக்கு வேந்தனும் துரும்பு. ஞானசம்பந்தர் லட்சம்